வெல்கம் டு அக்ரி சக்சஸ் ரூட். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணுவோம். நம்ம இன்னைக்கு சாயில் சயின்ஸ் பார்க்கலாம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டாபிக் எடுத்துட்டு அதில் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்து பார்த்துடலாம். இதுக்கப்புறம் இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் கேட்டாங்கன்னா மிஸ் ஆகாத அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். இந்த கொஷின் இதோட வந்து நான் இந்த கொஷின் பார்த்தோம்னா ராஜஸ்தான் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் கேட்டது, கேரளா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் கேட்ட கொஷின் கூட நான் கீழே எல்லாம் கொடுத்துருக்கேன். நம்ம எல்லாமே சேர்த்து பார்ப்போம். இந்த ஹையஸ்ட் ஏரியா ஆஃப் லேண்ட் டிகிரடேஷன் இஸ் அண்டர் அப்படின்றாங்க. மோஸ்ட் ஆஃப் த கொஷின் வந்து நான் பார்த்த வரையும் ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தாவே போதும், நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணிட்டு ஆன்சர் போட்டு வர முடியும். ஏன்னா எல்லா கொஷினுமே அப்படிதான் இருக்கு. இந்த ஹையஸ்ட் ஏரியா ஆஃப் லேண்ட் டிகிரடேஷன் இஸ் அண்டர்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே வாட்டர் எரோஷன், விண்ட் எரோஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே தான் ஆன்சரில் வரும். ஏன் கல்லி எரோஷன் வராதுன்னா இது வந்து ஒன் டைப் ஆஃப் வாட்டர் எரோஷன் தான். ஓகேவா? அடுத்து கொஸ்டின் பார்த்தோம்னா சாயில் எரோஷனில் வந்து சாயில் மேட்ரிக்ஸ் வந்து லாஸ் ஆகுது, பட் அன்டிடெக்டட் ஃபார் லாங் பீரியட் அப்படின்றாங்க. இது வந்து என்னன்னு பார்த்தோம்னா இதுவுமே ஆப்ஷன் பார்த்தா ஈஸியாக எலிமினேட் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து கல்லி எரோஷன், இது வந்து நம்மளால் பார்க்க முடியும், தெரியும் உடனே. ரில் எரோஷனும் தெரியும். ஸ்ட்ரிம் பேங்க் எரோஷன்னா சாயில் வந்து ஸ்ட்ரிம் பேங்க்ஸ்னால ரிமூவ் ஆச்சுன்னா இது வந்து ஸ்ட்ரிம் பேங்க் எரோஷன் வாங்க. சீத் எரோஷன் தான் இதுக்கு வந்து ஆன்சர். ஓகேவா? இது கீழெல்லாம் இருக்கு, நம்ம பார்த்தா உங்களுக்கு புரியும். சாயில் எரோஷன் என்னது? டிட்டாச்மெண்ட் ஆகும் சாயில், அது வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி டெபாசிஷன் ஆகும். இதுதான் வந்து சாயில் எரோஷனு. வாட்டர் எரோஷன் விண்ட் எரோஷனால தான் அதிகமாக ஆகுது. இந்த கொஸ்டின் எரோடபிலிட்டி வந்து ராஜஸ்தான் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் கேட்டிருந்தாங்க, நான் ஆக்சுவலி மென்ஷன் பண்ணலை. இது எரோசிவிட்டி எரோடிபிலிட்டினா என்னன்னா, ஒரு ஏஜென்ட்னால ரெயின் ஆகட்டும் இல்லை விண்ட் ஆகட்டும், ஏதோ ஒரு ஏஜென்ட்னால வந்து சாயில் வந்து ரிமூவ் ஆச்சுன்னா இதுக்கு பேர் வந்து எரோசிவிட்டி. ஓகேவா? இதே சாயிலோட சசப்டபிள்னால எரோஷன் வந்துச்சுன்னா இது வந்து எரோடிபிலிட்டி அப்படின்றாங்க. இந்த எரோஷன் பார்த்துருவோம். ஒரு டைப்ஸ் ஆஃப் பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து ஸ்பிளாஷ் எரோஷன். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எரோஷன் அப்படின்றாங்க. அதாவது ரெயின் ட்ராப் ஆகிறதுனால சாயில் டிட்டாச் ஆச்சுன்னா இதுக்கு பேர் வந்து ஸ்பிளாஷ் எரோஷன்றாங்க. ஷீத் எரோஷன்னா ஒன்றும் இல்லை, யூனிஃபார்ம் லேயராக டாப் லேயரில் இருக்கிற ஃபெர்டைல் சாயில் வந்து யூனிஃபார்மாக வந்து ரிமூவ் ஆகிடும். இதுதான் வந்து ஷீத் எரோஷன்றாங்க. டிஃபிகல்ட் டு நோட்டீஸ் இனிஷியலி அப்படின்றாங்க. இந்த கொஷின் அந்த கொஷின் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? அடுத்து ரில் எரோஷன். தண்ணி போகிறதுனால வந்து சின்ன ரில் ஃபார்ம் ஆச்சுன்னா இதுக்கு பேர் வந்து ரில் எரோஷன். இது சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம நார்மல் டில்லேஜ் ஃப்ளோ பண்ணோம்னாவே அது சரியாக போயிடும். அடுத்து கல்லி எரோஷன். இதே தண்ணி கொஞ்சம் அதிகமாக போகுது, அந்த ரில் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாச்சுன்னா இதுக்கு பேர் வந்து கல்லி எரோஷன் அப்படின்றாங்க. இதுக்கு வந்து சில இது கொடுத்துருக்காங்க, மீட்டர் டெப்த்து, ஸ்மால் கல்லீஸ், மீடியம் கல்லீஸ்னு. இதை நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கோங்க. ரேவைன் எரோஷன்ன்றாங்க. ரேவைன்னா அது இன்னும் கல்லி எரோஷனோட இன்னொரு அதோட அட்வான்ஸ்டு ஸ்டேஜ். ஓகேவா? இன்னும் சேனல் வந்து பெருசாயிரும். இதுதான் வந்து ரேவைன் எரோஷன்றாங்க. இதுதான் கேட்பாங்க. டீப் நேரோ கார்ஜ் அப்படின்னா என்னன்னா ரேவைன் எரோஷன், இப்படி தான் கேட்பாங்க. லேண்ட்ஸ்லைடு ஸ்லோப் வந்து 20% அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நிலச்சரிவு ஏற்படும். இதுதான் வந்து லேண்ட்ஸ்லைடு. ஸ்ட்ரீம் பேங்க் எரோஷன்னா அதுதான் நம்ம சொல்லிட்டோம். சாயில் வந்து ரிவர் பேங்க்ஸ்னால ரிமூவ் ஆச்சுன்னா இதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரீம் பேங்க் எரோஷன் அப்படின்றாங்க. அடுத்து இது வந்து ஒரு ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க, அசஷன் ரீசனு. ரேவைனு கல்லி இது எல்லாமே வந்து டீஃபாரஸ்ட்ரேஷன் நடக்கிறதுனால வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றாங்க. அன்சைன்டிஃபிக் அக்ரிகல்ச்சரல் மெத்தட் ஆஃப் சாயில் ஒர்க்கிங் பண்ணுறதுனால நடக்குது அப்படின்றாங்க. இது ரெண்டுமே ட்ரூ தான். இதில் கீழே கூட நம்ம, அதாவது ஆப்ஷன் சி தான் கரெக்டு, ரெண்டுமே ட்ரூ. ஆரோட எக்ஸ்பிளனேஷன் தான் ஏ. ஓகேவா? இங்கே பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும். ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்சிங் சாயில் எரோஷன். சாயில் டெக்ஸ்சர் அண்ட் ஸ்ட்ரக்சருமே வந்து இதில் ரோல் ப்ளே பண்ணும். அதாவது சாண்டி இல்லைனா போர்லி ஸ்ட்ரக்சர்டு இல்லைனா ஃபைன் டெக்ஸ்சர்டு சாயில் வந்து ஈஸியாக வந்து எரோடபிள் ஆகுது அப்படின்றாங்க. ஸ்லோப் அதிகமாச்சுனாலும் எரோஷன் அதிகமாகுது. வெஜிடேஷன் கவர் இல்லைன்னா அங்கே எரோஷன் இருக்கும், வெஜிடேஷன் கவர் இருந்துச்சுன்னா அங்கே வந்து குறையும் அப்படின்றாங்க. அதே மாதிரி வந்து நம்ம இம்ப்ராப்பர் ஃபார்மிங் ப்ராக்டிஸ் பண்ணோம்னாலும் இன்க்ரீஸ் ஆகுது எரோஷன். அதே ஆர்கானிக் கண்டென்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா எரோஷன் கம்மியாகும்.
கம்மியாக இருந்துச்சுன்னா எரோஷன் வந்து அதிகமாகுது அப்படின்றாங்க. ட்ரை கிளைமேட், விண்டி கிளைமேட் இது எல்லாமே பார்த்தோம்னா அதிகமாக எரோஷன் இருக்கும். ஹியூமன் ஆக்டிவிட்டீஸில் பார்த்தோம்னா டிஃபாரஸ்ட்ரேஷன், மைனிங், ஓவர் கிரேசிங் இது எல்லாமே வந்து சாயில் எரோஷனை அதிகப்படுத்துது. ஓகேவா? யூனிவர்சல் சாயில் லாஸ் ஈக்குவேஷன் இஸ் யூஸ்டு டு கம்ப்யூட் அப்படின்றாங்க. இதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஏன்னா சாயில் கன்சர்வேஷனுக்கும் சாயில் லாஸ்க்கும் என்ன இது இருக்கு. சாயில் போரோசிட்டி, சாயில் ரஃப்னஸ், சாயில் லாஸ்ன்னு இங்கேயே கொடுத்துட்டாங்க அப்படின்னா சாயில் எரோடபிலிட்டி தானே வரணும். இந்த யூனிவர்சல் சாயில் லாஸ் ஈக்குவேஷன் இங்கே பார்த்தோம்னா யார் கொடுத்துருக்காங்கன்னா விஷ்மர் அண்ட் ஸ்மித் அப்படின்றவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஆனுவல்ல எத்தனை டன் வந்து சாயில் வந்து ஒரு இயர்ல எத்தனை டன்னு ஒரு ஹெக்டார்ல லாஸ் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஈக்குவேஷன் தான் இந்த யூனிவர்சல் சாயில் லாஸ் ஈக்குவேஷன். A into RK LSCP அப்படின்றாங்க. ஓகேவா? இது வந்து இங்கே எது என்னென்னன்றது வந்து இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் இது ஒரு முறை பார்த்துக்கோங்க. இதில் கேட்பாங்க கேனா என்னது அப்படின்னா சாயில் எரோடபிலிட்டி ஃபேக்டர் தான் வந்து கே. ஓகேவா? அவங்க வந்து வெஜிடேஷன் இந்த மாதிரி நிறைய கொடுப்பாங்க. இது ஒரு முறை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து லேண்ட் கேப்பபிலிட்டி கிளாசிஃபிகேஷன். இது வந்து பார்த்தோம்னா கல்டிவேட்டடுக்கு வந்து சூட் ஆகிறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 to 4 வரையும் இருக்கிறது வந்து நம்ம கல்டிவேட்டுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். மீதி இருக்கிறது யூஸ் பண்ண முடியாது. இது கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. லேண்ட் கேப்பபிலிட்டி கிளாசிஃபிகேஷன் இது வந்து சிஸ்டம் ஆஃப் குரூப்பிங் லேண்ட் இன்டு வேரியஸ் கிளாஸஸில் வந்து இது பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தோம்னா 3 கேட்டகரிஸாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து கேப்பபிலிட்டி கிளாஸு, கேப்பபிலிட்டி சப் கிளாஸு, கேப்பபிலிட்டி யூனிட்ஸ்னு 3ஆக பிரிப்பாங்க. ஓகேவா? இதில் வந்து ஹையஸ்ட் யூனிட்னு பார்த்தோங்கன்னா கேப்பபிலிட்டி கிளாஸு, லோயஸ்ட் யூனிட்னு பார்த்தோம்னா கேப்பபிலிட்டி யூனிட்ஸ். அதை தான் இங்கே எதுவுமே ஒரு ஏஏஓ கொஸ்டினில் வந்து கேட்டிருந்தாங்க. கேப்பபிலிட்டி கிளாஸ் வந்து எதை சொல்லுதுன்னா டிகிரி ஆஃப் லிமிடேஷன்ஸை பற்றி சொல்லும். சப் கிளாஸ் வந்து டைப் ஆஃப் லிமிடேஷன்ஸ் பற்றி சொல்லும். கிளாஸ் 1 to 4 வரையும் கல்டிவேட்டுக்கு வந்து யூஸ் ஆகும். 5லேருந்து 8 வரையும் கல்டிவேட் பண்ண முடியாது. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் தான் வந்து கேட்டிருந்தாங்க. இது நம்ம ரொம்ப சிம்பிள் தான். இந்த டேபிளை மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இந்த லேண்ட் கேப்பபிலிட்டி கிளாசிஃபிகேஷன் வந்து வேலை முடிஞ்சு. இதில் வந்து இங்கே பார்த்தோம்னா கிளாஸ் வந்து 1லேருந்து 8 வரையும் கொடுத்துருப்பாங்க. கலரும் கொடுத்துருப்பாங்க. லைட் க்ரீனு, 2க்கு வந்து எல்லோ, 3க்கு வந்து ரெட்டு அப்படின்ட்டு. இங்கே 1ன்னு பார்த்தோம்னா இன்டென்சிவ் கல்டிவேஷனுக்கு வந்து யூஸ் ஆகும். 2 பார்த்தோம்னா குட் கல்டிவேஷன், 3 வந்து மாடரேட் கல்டிவேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா 4 வரையும் லிமிடெட் கல்டிவேஷன். ஓகேவா? இங்கே வரையும் லிமிடெட் கல்டிவேஷன் வருதா? அப்போ இது வரையும் 4 வரையும் கல்டிவேஷனுக்கு யூஸ் ஆகும். 4க்கு அப்புறம் பார்த்தோம்னா கல்டிவேஷனே வராது. இன்டென்சிவ் கிரேசிங் ஃபாரஸ்ட்ரிங், அதே வந்து மாடரேட் கிரேசிங் ஃபாரஸ்ட்ரி, லிமிடெட் கிரேசிங் ஃபாரஸ்ட்ரி, இது 3 வந்து ஃபாரஸ்ட்ரி கிரேசிங்காக மட்டும் வரும். வைல்டு லைஃப் அண்ட் ரீக்ரியேஷன் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. நான் ஆக்சுவலி இதில் மென்ஷன் பண்ணல. எந்த கிளாஸ் வந்து வைல்ட் லைஃப் அண்ட் ரீக்ரியேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு, ரீக்ரியேஷன் பர்பஸ் அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. இது வந்து கிளாஸ் 8. ஓகேவா? கலரை பார்த்துக்கோங்க. எதுக்கு எது யூஸ் ஆகுதுன்றதை வந்து நீங்கள் ஒரு முறை இதை பார்த்து படிச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதே கீவேர்டு தான் கொடுத்து கேட்பாங்க. அடுத்து வந்து லேண்ட் சூட்டபிலிட்டி கிளாசிஃபிகேஷன். இது என்னன்னா வந்து நமக்கு இந்த ஏரியாவுக்கு நமக்கு இந்த கிராப் வந்து சூட்டபிள் ஆகுமா ஆகாதா, நம்ம லேண்டை வந்து எப்படி ஆப்டிமமாக யூட்டிலைஸ் பண்ணுறது, ப்ரொடக்டிவிட்டியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, இந்த மாதிரி பற்றி படித்தோம்னா இதுக்கு வந்து லேண்ட் சூட்டபிலிட்டி கிளாசிஃபிகேஷன் அப்படின்றாங்க. இது வந்து FAO தான் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து 3ஆக பிரிச்சிருப்பாங்க, 4ஆக பிரிச்சிருப்பாங்க. ஆர்டர், கிளாஸு, சப் கிளாஸு, யூனிட்டாக பிரிச்சிருப்பாங்க. இங்கே கொடுத்துருக்கோம் ஆர்டரு. இதில் வந்து 2ஆக இருக்கும். எஸ்னா சூட்டபிள், என்ன நான் சூட்டபிள். கிளாஸ் வந்து அதுவே S1, S2, S3 டிவைட் பண்ணியிருப்பாங்க. இந்த என்ன வந்து N1, N2 டிவைட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஹைலி சூட்டபிள், மாடரேட் சூட்டபிள், மார்ஜினல் லோ சூட்டபிள், லோ ப்ரொடக்டிவிட்டின்றாங்க. இது வந்து கரண்ட்லி நாட் சூட்டபிள், இது வந்து பர்மனெண்ட்லி நாட் சூட்டபிள். இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து சப் கிளாஸு CTWSFNன்னு கொடுக்குறாங்க. இதுவுமே வந்து எஸ்னா என்னன்றதை வந்து கொடுத்து கேட்டிருந்தாங்க. பிசிக்கல் சாயில் லிமிடேஷன். இதெல்லாம் நீங்கள் ஒரு முறை படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்து லேண்ட் இரிகபிலிட்டி கிளாசிஃபிகேஷன். இதை வந்து 6ஆக வந்து கிளாஸஸ் வந்து பண்ணுறாங்க. ஆக்சுவலி ஸ்பீடாக போகுதுன்னு இது பண்ணாதீங்க. நான் இதோட மெட்டீரியல் வந்து உங்களுக்கு நான் போட்டு விட்றேன். எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஸ்பீடாக தான் படிச்சாகணும், வேறு வழி இல்லை. இல்லைனா என்னோட
டைப் வந்து நான் இப்படி கிளாஸ் எடுக்க மாட்டேன், எனக்கு இது பிடிக்காது. வேற ஆப்ஷன் இல்லை நம்மக்கிட்ட. இப்போ சீக்கிரமாக கவர் பண்ணணும், நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக சாயில் சயின்ஸை வந்து நம்ம ரொம்ப குயிக்காகவே கவர் பண்ணிடலாம். ஓகேவா? மேக்ஸிமம் வர கொஸ்டினில் வந்து ஒரு 80 to 90% சாயில் சயின்ஸ் அட்டன் பண்ணுற அளவுக்கு நம்ம முக்கியமான டாபிக் ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம் இருக்கிற குறைஞ்ச டைமில். ஓகேவா? மெட்டீரியல் நான் டெலிகிராமில் போடுறேன், நீங்கள் அதை ஒரு முறை வாட்சிங்கனாவே உங்களுக்கு புரியும். லேண்ட் இரிகபிலிட்டி கிளாஸிஃபிகேஷன் வந்து 6ஆக வந்து பிரிப்பாங்க. கிளாஸ் 1லேருந்து 3 வரையும், அது 4, 5, 6ன்னு. இது வந்து 1 வந்து சூட்டபுளாக இருக்கும், அடுத்து மாட்ரேட் லிமிடேஷன்ஸ் இந்த மாதிரி வரும். இது வந்து செவர் லிமிடேஷன்ஸ் வருது, இதெல்லாம் அன்சூட்டபுள். இது சும்மா ஒரு முறை வாட்சி விடுங்க. எத்தனை கிளாஸிஃபிகேஷனாக பிரிச்சிருக்காங்கன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சாயில் அண்டு வாட்டர் எரோஷன் ப்ரிவென்டிங் மெஷர்ஸ். இதில் பார்த்தோம்னா அந்த கன்சர்வேஷன் ப்ராக்டிஸில் பார்த்தோம்னா அக்ரானமிக் மெஷரு, மெக்கானிக்கல் மெஷர்ஸ்ன்னு நம்ம படிப்போம். அக்ரானமிக் மெஷர்னா லெஸ் தென் 2% ஸ்லோப்பாக இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து அக்ரானமிக் மெஷரும், மோர் தென் 2%னா நம்ம மெக்கானிக்கல் மெஷர்ஸ்க்கு வந்து நம்ம போயிடுவோம். அதில் வந்து சும்மா வாட்னு இதை நீங்கள் ஒரு முறை படிச்சுக்கோங்க. கான்டூர் கல்டிவேஷன்னா ஒன்றும் இல்லை, அந்த ஸ்லோப்புக்கு அக்ராஸில் வந்து நம்ம ப்ளோ பண்ணுவோம், இதனால் வந்து ரன் ஆஃப் வந்து ரெடியூஸ் ஆகும். இதனால் ஷீத் அண்ட் ரில் எரோஷனுமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றாங்க. கம்பார்ட்மெண்டல் பண்டிங் அப்படின்னா இது வந்து மேக்ஸிமம் வந்து பிளாக் சாயிலில் தான் வந்து இது சூட்டபுளாக இருக்கும். என்னென்னா சின்ன சின்ன பண்டை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க அக்ராஸ் த ஸ்லோப்பில். இது வந்து லெஸ் தென் 1% ஸ்லோப்பில் இருக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. இதனால் வந்து தண்ணி வந்து அங்கேயே சேவ் ஆகும் அப்படின்றாங்க. கன்சர்வேஷன் டில்லேஜ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம சாயில் கண்டிஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற மெத்தட்ஸ் தான் வந்து கன்சர்வேஷன் டில்லேஜ். இதில் தான் வந்து அந்த ஜீரோ டில்லேஜ் இது எல்லாமே இந்த கன்சர்வேஷன் டில்லேஜ் கீழே தான் வரும். மல்ச்சிங்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், நம்ம சாயில் சர்ஃபேஸ் வந்து கவர் பண்ணிடுவோம், அது வந்து மல்ச்சிங். இது வந்து நம்ம க்ரீன் கவர்ஸ் போட்டோம்னாலும் ஓகே தான், இல்லை ஆர்டிஃபிஷியல் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம மல்ச்சிங். ஓகேவா? இங்கே வந்து க்ரீன் கவர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. கிராப் கவர்ஸ் அப்படின்றாங்க. இது வந்து என்னென்னா அதே தான் சேம் மல்ச்சிங், அதே தான். எரோஷன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா கவுப்பி, கிரீன் கிராம் இந்த மாதிரி எரோஷன் ரெசிஸ்டன்ட் கிராப்ஸ் எல்லாம் நம்ம போட்டு விடுவோம். இதுதான் வந்து கவர் கிராப்ஸ்ன்றாங்க. வெஜிடேட்டிவ் பேரியர்ஸ் இந்த பஃபர் ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்றாங்க. இந்த பஃபர் ஸ்ட்ரிப்ஸ் பார்த்தோம்னா என்னென்னா நம்ம அக்ராஸ் த ஸ்ட்ரிப் கிராப்பிங் போடுவோம். ஆக்சுவலி இது கீழே கூட நான் கொடுத்துருக்கேன், அது டீட்டெயிலாக பார்ப்போம். லெக்யூம்ஸு இந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்ம போட்டு இதை வந்து நம்ம எரோஷனை கண்ட்ரோல் பண்ணுவோம். ஆக்சுவலி வெட்டி வேர் தான் வந்து ட்ரைலேண்ட்ஸில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. வெட்டி வேர் தான் வந்து எரோஷனை கண்ட்ரோல் பண்ண வெட்டி வேர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. கிராப்பிங் சிஸ்டம் ஓகேவா? இதில் கவுப்பி, கிரீன் கிராம் இந்த மாதிரி நம்ம என்னென்ன கிராப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து எரோஷனை தடுக்கலாம் அப்படின்றாங்க. அடுத்து ஸ்ட்ரிப் கிராப்பிங். ஸ்ட்ரிப் கிராப்பிங்னா என்னென்னா ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ரிப்பை வந்து நம்ம போடுவாங்க. ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ரிப்பை போட்டு ஒரு ஸ்ட்ரிப்பில் வந்து எரோஷன் பர்மிட்டிங் கிராப்பு, இன்னொன்றுத்தில் ரெசிஸ்டன்ட் கிராப், இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பாக போடுவாங்க. இதனால வந்து சாயில் எரோஷன் வந்து தடுக்கும், அதுதான் சொல்கிறாங்க. அடுத்து சாயில் ஸ்டேபிளைசர். இது கேட்கலாம், PAM, பாலிஅக்ரலமைடு, இது அடுத்து பாலிவினைல் ஆல்கஹால், பிட்டுமின், இது எல்லாமே வந்து எதுக்கு? இது வந்து சாயிலோட அக்ரிகேஷனை நல்லா பண்ணுறதுனால வந்து சாயிலோட எரோஷன் வந்து குறையுது அப்படின்றாங்க. இது வந்து சாயில் ஸ்டேபிளைசர்ஸ் வந்து எது அப்படின்னு கேட்கலாம். டெட் ஃபரோஸ் இந்த கொஸ்டின்லாம் கூட கேட்டிருக்காங்க. இது வந்து என்னென்னா டெட் ஃபரோஸ்னால் ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு ஷேலோ ஃபரோ தான். இது வந்து ரெயின் வாட்டரை வந்து கலெக்ட் பண்ணும், ரெடியூஸ் ரன் ஆஃப் அண்டு இன்க்ரீஸ் இன்ஃபில்ட்ரேஷனுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. பென்டோனைட்டு இதெல்லாம் பல கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க, இது நான் ஆக்சுவலி இங்கே மார்க் பண்ணலை. சீப்பேஜ் கண்ட்ரோல். ஃபார்ம் பாண்டில் வந்து சீப்பேஜ் கண்ட்ரோலை குறைக்கிறதுக்காக இது வந்து ஆக்சுவலி ஒரு கிளே மினரல் தான். இது மான்ட்மார்னோலிட்டோட கிளே மினரல் தான் வந்து இந்த பென்டோனைட்டுன்றது. இது வந்து சீப்பேஜ் கண்ட்ரோலுக்காக யூஸ் பண்ணுவாங்க ஃபார்ம் பாண்டில். ஓகேவா? பஃபர் ஸ்ட்ரிப்ஸோட வித்து எவ்வளோ இருக்குது, வேரி ஆகுது அப்படின்னு ஆக்சுவலி எவ்வளோ அப்படின்றாங்க. இதுக்கு ஆப்ஷன் வந்து 2 to 4 மீட்டர் தான். ஓகேவா? அடுத்து ஸ்ட்ரிப் கிராப்பிங் பார்ப்போம். இது வந்து அதான் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ரன் ஆஃபை வந்து குறைக்கணும், சாயில் எரோஷனை ப்ரிவென்ட் பண்ணி கன்சர்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்ட்ரிப் கிராப்பிங்கை யூஸ் பண்ணுவோம். இது வந்து கான்டூர் ஸ்ட்ரிப் கிராப்பிங்ன்றாங்க.
இதில் வந்து 2 இது யூஸ் பண்ணுவாங்க. ரெசிஸ்டன்ட் கிராப்ஸு, பர்மிட்டிங் கிராப்ஸ் வந்து மாற்றி ஸ்ட்ரிப்பாக போடுவாங்க. இது எந்தெந்த கிராப்லாம் வந்து ரெசிஸ்டன்ட்டு, எதெல்லாம் பர்மிட்டிங் கிராப் பண்ணுறதை வந்து ஒரு முறை பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு படித்தாவே புரியும். ஓப்பன் ட்ரென்ச் லெஃப்ட் இன் பிட்வீன் 2 adjacent ஸ்ட்ரிப்ஸ் லேண்ட் ஆஃப்டர் ஃபினிஷிங் த ப்ளோயிங் இஸ் கால்ட் அப்படின்றாங்க. இது வந்து டெட் ஃபெர்ரோ. ஓகேவா, இது கீழே கூட கொடுத்துருக்கோம். இது வந்து சர்ஃபேஸ் ட்ரைனேஜோட ஒரு மெத்தட்ஸ் தான் இது எல்லாமே. ரேண்டம் ஃபீல்டு டிச் மெத்தட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. மைக்ரோ பாண்ட்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. இது வந்து எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே அதில் வந்து ஸ்டோர் ஆகும். லேண்டு ஸ்மூத்திங்னா ஒன்றும் இல்லை, லேண்டை வந்து ஸ்லோப்பை வந்து யூனிஃபார்ம் பண்ணுவாங்க. பெட்டிங் இதுதான் வந்து டெட் ஃபர்ரோஸ்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் ஸ்மால் ஃபர்ரோஸ் மேட் பேரலல் டு த ஸ்லோப் டு ட்ரைன் எக்ஸஸ் வாட்டரை ட்ரைன் பண்ணுறதுக்கு வந்து இந்த டெட் ஃபர்ரோஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பேரலல் ஃபீல்டு டிச் சிஸ்டம் இது வந்து அதே தான். கொஞ்சம் டீப்பர் ட்ரைன்ஸ் அன்ஈக்குவல் ஸ்பேசிங்காக இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து பேரலல் ஃபீல்டு டிச் சிஸ்டம். இது வந்து ஈக்குவல் ஸ்பேசிங்கில் இருக்கும் டெட் ஃபரோஸு. ப்ராட் பெட் ஃபரோ சிஸ்டம் இது என்னன்னா, இந்த கொஸ்டினுமே கேட்டிருக்காங்க, கீழே கூட நான் கொடுத்துருக்கேன். ஃபீல்டு டிவைடட் இன்ட்டு 1.05 மீட்டர். ஓகேவா, 1 மீட்டர் ஃபீல்டு பெட்டாக வந்து இது பண்ணுவாங்க. 45 சென்டிமீட்டர் ஃபர்ரோஸ் அக்ராஸ் த ஸ்லோப் அப்படின்றாங்க. அதாவது 0.5% ஸ்லோப் ஃபார் ட்ரைனேஜ் அப்படின்றாங்க. அந்த ப்ராட்பெட் ஃபர்ரோ வந்து நம்ம 0.5% வந்து ஸ்லோப் கொடுக்கணும். இது வந்து கேரளாவில் கேட்ட கொஸ்டின் ஆக்சுவலி. கிரேடட் பண்டிங்கோட இதே என்னன்னா, ரிமூவ் எக்ஸஸாக இருக்கிற வாட்டரை வந்து நம்ம எப்படி வந்து எரோஷன் நடக்காமல் ரிமூவ் பண்ணணும் அப்படின்றதோட கான்செப்ட் தான் இந்த கிரேடட் பண்டிங். ஓகேவா, அப்போ ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் டி இங்கே இருக்கா, இந்த ஆப்ஷன் டி தான் வந்து நமக்கு கரெக்டு. பெஞ்ச் டெரேசிங்கோட ஸ்லோப்பிங் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தோம்னா 16லேருந்து 33%. கன்சர்வேஷன் டிச்சிங்னா ஒன்றும் இல்லை, இது வந்து இன்வெர்டட் கான்டூர் பண்டிங் தான் இன்னொரு பேர் வந்து கன்சர்வேஷன் டிச்சிங் அப்படின்வாங்க. செக் டேம்ஸ் வந்து கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து செக் டேம்ஸ் இருக்குது. ஆப்ஷன் டி தான் இதுக்கு ஆன்சரு. சில இது வந்து கொடுத்துருக்கேன். கான்டூர் பண்டிங் வந்து லைட் சாயிலில் தான் யூஸ் பண்ணுவாங்க. கான்டூர் பண்டிங் இதோட ஸ்லோப் ரேஞ்ச் வந்து 2 to 6%, லெஸ் தென் 1500 mm வந்து ரெயின்ஃபால் இருக்கிற ஏரியாவில் இது சூட் ஆகும். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ரெடியூஸ் ரன் ஆஃப் அண்ட் எரோஷனுக்காக இந்த கான்டூர் பண்டிங் வந்து போடுவாங்க. அக்ராஸ் த ஸ்லோப்பில் வந்து போடுவாங்க. கிரேடட் பார்டர் ஸ்ட்ரிப்பு இது வந்து கிரேடட் பார்டர் ஸ்ட்ரிப் வந்து எந்த சாயிலுக்கு சூட்டபிள்னு பார்த்தீங்கன்னா, இது சாயிலே வந்து கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. கேட்பாங்க டீப் ஆல்ஃபிசால், அதாவது ரெட் சாயிலில் வந்து சூட்டபிளாக இருக்கும். இது வந்து கண்ட்ரோல் சாயில் எரோஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து கிரேடட் பார்டர் ஸ்ட்ரிப் வந்து போடுவாங்க. கிரேடட் பண்டிங் இந்த கொஸ்டினுமே கேட்டிருந்தாங்களா, மோர் தென் 800 mm மழை இருக்கிற இடத்தெல்லாம் இது பண்ணுவாங்க. ட்ரைன் எக்ஸஸ் ரன் ஆஃப் சேஃப்லி, அதாவது எக்ஸஸாக இருக்கிற மழை தண்ணி வந்து சேஃபாக ட்ரைன் ஆகிறதுக்கு வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. கிரேடட் ட்ரென்ச்சிங் இது வந்து வாட்டர் ஹார்வெஸ்டிங் எரோஷன் கண்ட்ரோலுக்காக பண்ணுவாங்க. இது வந்து வாட்டர் ஹார்வெஸ்டிங்க்கு. ஓகேவா, ட்ரென்ச்சி வாட்டர் ஹார்வெஸ்டிங்க்கு. பெஞ்ச் டெரேசிங் இது வந்து எந்த சாயிலுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, டீப் சாயிலில் யூஸ் பண்ணுவாங்க. இதோட ஸ்லோப் ரேஞ்ச் வந்து கேட்டிருந்தாங்க 16 to 33%. கல்டிவேஷன் ஆஃப் ஸ்டீப் ஸ்லோப்ஸ்க்கு வந்து கல்டிவேட் பண்ண பெஞ்ச் டெரேசிங் யூஸ் பண்ணுவாங்க. கான்டூர் டெரேசிங் இது வந்து லெஸ் தென் 20% ஸ்லோப்பில் இருக்கணும். இது வந்து ஸ்லோப் லென்த்தை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் எரோஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த கான்டூர் டெரேசிங் வந்து பயன்படுத்துவாங்க. ஜிங்க் டெரேசிங் வந்து ரன் ஆஃபை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, வெரி ஸ்டீப்பி லேண்ட்ஸில் வந்து ரன் ஆஃப் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, கன்சர்வேஷன் டிச்சஸ்ன்னு இங்கே ஒரு ஆப்ஷன் நம்ம பார்த்தோம்ல, அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. கன்சர்வேஷன் டிச்சஸ் ஆர் சேனல்ஸ் கன்ஸ்ட்ரக்டட் அலாங் த கான்டூர்ஸ்க்கு அலாங்கில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க டு கன்சர்வ் அண்ட் மாய்ஸ்சர் அப்படின்றாங்க. அது பேர் தான் வந்து இன்வெர்டட் கான்டூர் பண்டிங் அப்படின்றாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பெஞ்ச் டெரேசிங்னா இதுதான். இந்த ஸ்லோப் ஏரியாஸில் வந்து இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பெட்டாக வந்து ஃபார்ம் பண்ணுவோம். இதுக்கு பேர் தான் வந்து பெஞ்ச் டெரேசிங்ன்றாங்க. இதோட ஸ்லோப் வந்து நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி, 16 to 33%. இன் விச் ஸ்லோப்பிங் லேண்ட் இன் கன்வெர்டன் இன் டு ஏ சீரியஸ் ஆஃப் ஸ்டீப் லைக் ஃப்ளாட் டெரேசஸ். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஃப்ளாட் லைக்கில் நம்ம இது பண்ணுவோம். இதனால் வந்து ரன் ஆஃபும் சாயில் எரோஷன் வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்றாங்க.
இதுக்கு வந்து சில இது வந்து கொடுத்துருக்காங்க, இன்வர்டு ஸ்லோப்பிங், அவுட்வர்டு ஸ்லோப்பிங், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஒரு முறை படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். இதை வந்து ரெயின் பொறுத்து வந்து பிரிச்சிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்கறது வந்து இன்சிட்டு மாய்ச்சர் கன்சர்வேஷன் மோஸ்ட் எஃபிசியன்ட் லேண்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ். இக்ரிசாட்டை வந்து கண்டுபிடிச்ச மெத்தட் எதுன்னு கேட்குறாங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பிராட் பெட் ஃபரோ தான் வந்து இக்ரிசாட் வந்து இது பண்ணியிருப்பாங்க. இது வந்து கீழே கூட நம்ம கொடுத்துருக்கோம். இந்த கொஸ்டினுமே வந்து கேட்டிருந்தாங்க, பிராட்பெட் ஃபரோட லே அவுட், ஃபீல்டு லே அவுட் எப்படி இருக்கும்னா 120 to 150 சென்டிமீட்டர் வித் இருக்கும், 45 சென்டிமீட்டர் வைட் ஃபரோஸ் இருக்கும். இதுதான் இங்கே இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதுதான் வந்து பிராட்பெட் ஃபரோ. இங்கே இது வந்து பெட்டு, இந்த ஃபரோ வந்து 45 சென்டிமீட்டர் இருக்கும். அந்த பெட் வந்து 120 to 150 சென்டிமீட்டர், அதாவது 1.5 மீட்டர் வரையும் இருக்கும் வித்து. அதுதான் சொல்கிறாங்க. இது இந்த இடத்துல வந்து தண்ணி வந்து ட்ரைன் ஆகும், இல்லைன்னா எக்ஸஸாக இருந்தால் ட்ரைன் ஆகும், இல்லைன்னா அங்கேயே ஸ்டோர் ஆகி கன்சர்வ் ஆகும். இதுதான் வந்து கான்செப்ட். இந்த பிராட்பேட் ஃபரோ சிஸ்டம் வந்து ஃபர்ஸ்ட் இது பண்ணது யாருன்னா, இன்டர்நேஷனல் கிராப் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், செமி ஏரிட் டிராபிக்ஸ், இந்த எக்ரிசாட் தான் வந்து பண்ணியிருப்பாங்க. இது எதுக்குன்னா, இன்சிட்டு மாய்ச்சர் கன்சர்வேஷன் அண்ட் ட்ரைனேஜ். தண்ணி கொஞ்சம் இருந்துச்சுன்னா இங்கேயே வந்து கன்சர்வ் ஆகும், அதிகமாக இருந்தால் ட்ரைன் ஆகும். ஓகேவா? இது வந்து எதுக்கு மோஸ்ட்லி சூட்டபுள்னு பார்த்தோம்னா, வெர்டி சால், பிளாக் காட்டன் சாயிலுக்கு தான் வந்து மோஸ்ட்லி சூட்டபுள் அப்படின்றாங்க. த பிராட்பெட் ப்ரொவைட்ஸ் சஃபிசியன்ட் ஸ்பேஸ் க்ரோயிங் 2 or more கிராப்ஸ் இன் ரோஸ். ஹைலி சூட்டபுள் ஃபார் இன்டர் கிராப்பிங் சிஸ்டம். ஓகேவா? இன்டர் கிராப்பிங் சிஸ்டத்துக்கு வந்து இந்த பிராட்பெட் ஃபர்ரோ வந்து நல்லா சூட் ஆகுது அப்படின்றாங்க. ஏன்னா நம்ம வந்து பெட்டோட சைடில் வந்து ஆனியன், இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் நமக்கு கிராப்ஸ்லாம் நம்மளால் க்ரோ பண்ண முடியும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இந்த கொஸ்டினுமே கேட்டிருந்தாங்க, கீழே இருக்கும், பிராட்பெட் ஃபரோ சிஸ்டம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு. இன்டர் கிராப்பிங் சிஸ்டத்துக்கு வந்து நல்லா இது யூஸ் ஆகும். இதோட ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கிராப் கல்டிவேஷனுக்காக இந்த பெட் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இதோட ஸ்லோப் ரேஞ்ச் வந்து less than 3% இருக்கணுன்றாங்க. ஃபர்ரோஸ் பிட்வீனில் இருக்கிறது வந்து எக்ஸஸ் ரெயின் வாட்டர் வந்து ட்ரைன் ஆகும். இது வந்து இன்ஃபில்ட்ரேஷன் பண்ணும், ரெடியூஸ் வாட்டர் லாகிங், ஏன்னா ட்ரைன் ஆகிறதுனால. கிராப் ஈல்டிங் அண்டர் ரெயின்ஃபெட் கண்டிஷன், ஏன்னா இது வந்து இருக்கிற வாட்டரை வந்து கன்சர்வ் பண்ணிடும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து வந்து இதில் மீதி இருக்கிற ஆப்ஷன் தான் இங்கே பேசின் லிஸ்டிங். இந்த ஆப்ஷன் மீதி இருந்த ஆப்ஷனுமே வந்து இங்கே கீழே அது என்னன்றது வந்து நான் கொடுத்துருக்கேன். பேசின் லிஸ்டிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு வாட்டர் ஹார்வெஸ்டிங் மெத்தட் தான். ட்ரைலேண்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. டைடு ரிட்ஜிங் அப்படின்றாங்க. இதுவுமே வந்து கன்சர்வ் ரெயின் வாட்டர் பை கிரியேட்டிங் கிராஸ் டைஸ் இன் ஃபர்ரோஸை வச்சு கன்சர்வ் பண்ணுவாங்க. ரிட்ஜஸ் அண்ட் ஃபர்ரோஸ் வந்து நமக்கு நார்மலாகவே தெரியும். பட் வந்து இது இக்ரிசாட் வந்து டெவலப் பண்ணது கிடையாது. அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பிராட்பெட் ஃபர்ரோ சிஸ்டம் ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சரில் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிக்சடு கிராப்பிங்கா, மல்டிபிள் கிராப்பிங்கா, மோனோ கிராப்பிங்கா, இன்டர் கிராப்பிங்கான. இந்த இன்டர் கிராப்பிங் வந்து நம்ம மேலேயே பார்த்துட்டோம். இன்டர் கிராப்பிங்க்கு வந்து சுட்டாக இதுதான் ஆன்சரு. கன்சர்வ் சாயில் மாய்ச்சரு, எக்ஸஸ் வாட்டரை வந்து ட்ரைன் பண்ணுறது, ஈல்டு இந்த மாதிரி அதிகப்படுத்துறதுக்கு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஸ்லோ பர்சன்டேஜ் குட் ஹைவே அண்ட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு வந்து எவ்வளோ ஸ்லோப் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் வந்து ஆல்ரெடி கேட்ட கொஷின் தான். இதில் பார்த்தோம்னா 0 to 8% ஸ்லோப் இருந்துச்சுன்னா கன்சிடர் ஆஸ் ஏ மோஸ்ட் டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ஸ் அண்ட் ஹைவேஸ்க்கு வந்து 8% தான் இதில் ஆக்சுவலி மேக்ஸிமம். அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்து 8% வரை இருக்கலாம். அது கீழே இருந்தால் நல்லது. ஓகேவா? இந்த 8% ஸ்லோப் இருந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துல வந்து எல்லாமே ஈஸியாக பண்ண முடியும். அதே 8 to 15% போச்சுன்னா அங்கே வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பெஷல் டிசைன் வந்து போடுற மாதிரி வரும். 15% ஸ்லோப்புக்கு மேலே போயிடுச்சுன்னா கொஞ்சம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்றாங்க. விண்ட் எரோஷன். இந்த விண்ட் எரோஷன்னா ஒன்றும் இல்லை, விண்டுனால வந்து எரோஷன் நடந்துச்சுன்னா இதுக்கு பேர் வந்து விண்ட் எரோஷன். இது வந்து ஏரிட் அண்ட் செமி ஏரிட் ரீஜன்ஸில் தான் வந்து அதிகமாக இருக்கும். விண்டு ஸ்பீடு வந்து 4 to 6 km/h இந்த ஸ்பீடில் இருந்துச்சுன்னா தான் கிராப்புக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். இதே விண்டு ஸ்பீடு வந்து அதிகமாக 16 km/h அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுன்னா அந்த இடத்துல தான் வந்து எரோஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுதான் வந்து விண்ட் எரோஷன் அப்படின்றாங்க. இந்த கொஸ்டின்லாம் வந்து ஒரு ஏஏஓ கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கொஸ்டின் இது.
இந்த விண்ட் எரோஷனை வந்து பிரிக்கிறாங்க. சஸ்பென்ஷன், சால்டேஷன், சர்ஃபேஸ் ஸ்க்ரீப்னு பிரிப்பாங்க. சஸ்பென்ஷன்னா ஒன்றும் இல்லை, ஃபைன் சாயில் பார்ட்டிகல்ஸ் வந்து அதிக தூரத்துக்கு வந்து போகும். ஃபைன் சாயில் பார்ட்டிகல்ஸ் தான் கீவேர்டு. இது வந்து அதிக தூரத்துக்கு போகும், ஓகேவா? இதுக்கு பேர் வந்து சஸ்பென்ஷன்வாங்க. இது வந்து லெஸ் தென் 0.1 mm தான் இருக்கும். ஃபைன் டஸ்ட் பார்ட்டிகல்ஸாக இருக்கும். அது வந்து எரோஷன் அடைஞ்சினா இது வந்து சஸ்பென்ஷன் அப்படின்வாங்க. இது வந்து 3 to 4% வந்து சாயில் வந்து கேரி ஓவர் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து சால்டேஷன். சால்டேஷன்னா ஒன்றும் இல்லை, இது வந்து அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால ஈஸியாக கேரி ஓவர் பண்ண முடியாது. இது ஒரு சின்ன ஜம்ப் சீரியஸாக இது வந்து உருண்டுக்கிட்டு போவோம், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் இன் விண்ட் எரோஷனில் வந்து அதிகமாக நடக்கிறத வந்து இந்த சால்டேஷன் தான். இதில் வந்து 0.1லேருந்து 0.5 mm ஃபைன் சேண்ட் இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் வந்து இதாகுது. இதுதான் அதிகமாக நடக்கிறது சால்டேஷன். அடுத்து சர்ஃபேஸ் ஸ்க்ரீப்பு. லார்ஜ் பார்ட்டிகல்ஸ் வந்து உருண்டுட்டே போவோம். இது வந்து ஜம்ப் சீரியஸ் அப்படின்வாங்க. ஜம்ப் இதுதான் கீவேர்டு. ஜம்ப்னு வந்தால் சால்டேஷனு, ரோல்னு வந்தால் சர்ஃபேஸ் ஸ்க்ரீப், ஓகேவா? இது வந்து 0.5 வந்து 3 mm வரையும் இருக்கும். இது வந்து ஒரு 25% மேக்ஸிமம் அளவுக்கு இது வந்து இது பண்ணுது அப்படின்றாங்க. அடுத்து விண்ட் எரோஷனுக்கு வந்து ஈக்குவேஷன் இருக்கு. IKC LV. இதுக்கு இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, நீங்கள் தான் ஏதாச்சும் ஒரு இது பண்ணி நீங்கள் ஞாபகம் வச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. எரோஷன் விண்டு இது இப்படி கூட சொல்லலாம். ஃபங்க்ஷன் ஆஃப் இன்டென்சிவ். கேனா காற்று வச்சுக்கோங்க, சீனா கேரி, எல்னா லூஸ், இது வீணா வெஜிடேஷன். இன்டென்சிவ் காற்று, கேரி, லூஸ் வெஜிடேஷன். காற்றுன்னு வர்றதுனால இது வந்து விண்ட் எரோஷன் வச்சுக்கோங்க. சிம்பிளாக வைக்கணும்னா அப்படி வச்சுக்கோங்க. இதுவுமே வந்து உட்ரஃப் அண்டு சிட்வே வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பர் இயருக்கு வந்து எத்தனை டன் பர் ஹெக்டர்லேருந்து ரிமூவ் ஆகுதுன்றதை பற்றி படிக்கிறது தான் இந்த ஈக்குவேஷன். ஏதாச்சும் ஒரு கீவேர்டு வச்சு நீங்கள் படிக்கலைன்னா ஞாபகம் வராது. இதில் வந்து ஐனா என்னென்னா சாயில் எரோடபிலிட்டி இண்டெக்ஸ், அதான் ஐன்றாங்க. சீனா கிளைமேட்டு, கேனா சர்ஃபேஸ் ரஃப்னஸ்ஸு, இது எல்லாம் நீங்கள் ஒரு முறை படிச்சுக்கோங்க. இந்த விண்ட் எரோஷனை தடுக்கிறதுக்கு வந்து நம்ம 2 இது யூஸ் பண்ணுவோம். ஒன்று விண்டு பிரேக்கு, இன்னொன்று வந்து ஷெல்டர் பெல்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். விண்டு பிரேக்னா என்னென்னா, எனி ஸ்ட்ரக்சர் நம்ம விண்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம எந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணாலும் அதுக்கு பேர் வந்து விண்டு பிரேக்ஸ் அப்படின்றாங்க. மேக்ஸிமம் வந்து நம்ம இந்த விண்டு பிரேக்ஸ் வந்து நார்த்து வெஸ்ட்டு இந்த டைரக்ஷனில் தான் இருக்கும். இது ஒரு ஏஏஓ கொஷினில் கேட்ட கொஷினு. கேஷுரினா, ஜாமுனு, யூக்கலிப்டஸு இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். மரமாக யூஸ் பண்ணுறதுனா கோஸ்டல் ஏரியாஸ்னால் கேஷுரினா வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அந்த இடத்துல தான் கேஷுரினா நல்லா வளரும், ஓகேவா? அடுத்து வந்து நம்ம பார்க்குறது வந்து ஷெல்டர் பெல்ட்டு. ஷெல்டர் பெல்ட்னா இது என்ன பண்ணுவாங்கன்னா, விண்டு பிரேக்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். ஷெல்டர் பெல்ட் வந்து ஒரு கோனிக்கல், அதாவது ட்ரையாங்கிள் இல்லைன்னா பிரமிடிக்கல் ஷேப்பில் வந்து இது பண்ணுவாங்க. அதாவது லோயர் ஷெப்ஸ் வந்து அவுட்டர் ரோஸில், அதோட கொஞ்சம் அதிகமாக வளர்கிற ட்ரீஸ் அதுக்கு அடுத்த ரோ, நல்லா அதிகமாக வளர்றது வந்து சென்ட்ரலையும் இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணுவாங்க. அதுதான் இங்கே ஷெல்டர் பெல்ட் அப்படின்வாங்க. ரோ ஆஃப் ட்ரீஸ் அண்ட் சப்ஸ் வந்து பிளான் பண்ணுவாங்க ரைட் ஆங்கிள்ஸில். ரெடியூஸ் விண்ட் எரோஷனுக்காக நம்ம இதை வந்து பிளான் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. இதோட ஷேப் வந்து பிரமிடிக்கல் இல்லைனா ட்ரையாங்கிள் ஷேப் தான் வந்து பெஸ்ட்டு ஷேப் அப்படின்றாங்க. ஏன்னா இந்த ஷேப்பில் இருக்கிறத தான் வந்து ஈஸியாக சாயாது, ஓகேவா? அதனால் இந்த ஷேப்பில் வந்து இது பண்ணுவாங்க. இதில் மோஸ்ட்லி காமன் ட்ரீ ஸ்பீசிஸ் வந்து சும்மா கொடுத்துருக்கேன், இதை ஒரு முறை பார்த்துக்கோங்க. அடுத்து நாம் பார்க்குறது வந்து வாட்டர் ஷெட்டு. வாட்டர் ஷெட்டுன்னா என்னதுங்க? அது வந்து ஒரு சிம்பிளாக சொல்லணுன்னா, நான் ஒரு சின்ன ஃபார்ம் வச்சுருக்கேன்னா அதில் வந்து நான் சொல்கிறது சின்ன இதுக்கு, அதே வந்து பெருசாக இருந்துச்சுன்னா வாட்டர் ஷெட், ஓகேவா? எனக்கு வந்து எக்ஸஸாக ஏன் ஒரு ஃபார்ம் இருந்துச்சுன்னா அந்த ஃபார்மில் வந்து எனக்கு எங்கே வந்து ஸ்லோப்பு அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல இருக்கிற ரெயின் வாட்டரில் நான் ஸ்லோப் கம்மியாக இருக்கிற இடத்துல வந்து ஒரு ஃபார்ம் பாண்டு எடுத்து அதில் வந்து நான் சேவ் பண்ணுவேன். நான் தேவையாக இருக்குள்ள இந்த மாதிரி வாட்டரெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்குவேன். இது வந்து இந்த மாதிரி நான் என் சின்ன ஃபார்முக்கு பண்ணேன்னா ஃபார்ம் பாண்டு, இதை வந்து பெரிய லெவலுக்கு பிளான் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் வாட்டர் ஷெட்டு. அந்த வாட்டரை வந்து நம்ம எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து வாட்டர் ஷெட்டு, ஓகேவா? இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சிம்பிள் கொஷினுங்க.
ஏன்னா இது ஆப்ஷனை பார்த்தாவே உங்களுக்கு புரியும். ஷிஃப்டிங் கல்டிவேஷனுக்கும் வாட்டர் ஷெட்டுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குது. அப்போ இந்த 2வது ஆப்ஷன் வந்து வராது. ஓகேவா? இது எல்லாமே வரும். ரூரல் எனர்ஜி மேனேஜ்மெண்ட்டு, வாட்டர் ரீயூஸு, சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன். அப்போ 1, 3, 4 1, 3, 4 இது 3மே வரும். இதுதான் வந்து ஆன்சரு. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாட் த காம்போனன்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நாட் த காம்போனன்ட்னா 2 மட்டும்தான். அப்போ 2 ஒன்லினா டி, ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. நம்ம இங்கே வாட்டர் ஷெட் வந்து நம்ம லைட்டாக பார்த்துடலாம். இது வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹைட்ரோலஜிக்கல் யூனிட்ன்றாங்க. வாட்டர் செட் இஸ் an ஏரியா லேண்ட் அண்ட் வாட்டர் பவுண்டட் பை ட்ரைனேஜ் டிவைடட் வித் இன் த சர்ஃபேஸ் ரன் ஆஃப். இது எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணிட்டு ஃப்ளோ சிங்கிள் அவுட்லெட்டில் கொடுத்துருப்போம். இது வந்து கேட்ச்மெண்ட் ஏரியா, ட்ரைனேஜ் ஏரியா, இதெல்லாம் நீங்கள் ஒரு முறை படிங்க, உங்களுக்கு புரியும். இந்த ஐடியல் வாட்டர் ஷெட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இன்டகிரேட் பிளான்ஸ் ஃபார் சாயில், அதாவது சாயில் கன்சர்வேஷனுக்கு, சாயில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு, இரிகேஷனுக்கு, ட்ரைனேஜுக்கு. ஏன்னா அதிகமாக இருக்கிற ஏரியா வந்து நம்ம கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். ட்ரைனேஜுக்கு, ஃப்ளட்டு ப்ரிவென்ஷனுக்கு, அதே மாதிரி வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் வாட்டர் சப்ளைஸ் ஃபார் ஆல் பர்பஸ்க்காகவும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுவோம். அதான் இங்கே சொல்கிறாங்க. இதே வந்து இன்டர்நேஷ்னல் டெக்னாலஜி இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இக்ரிசாட் வந்து ஒரு இதை டெவலப் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்கு இக்ரிசாட் டெவலப் பண்ணாவே மோஸ்ட்லி அது வந்து வெர்டிசால்காக தான் இருக்கும். ஓகேவா? இட் ஹாஸ் 4 மெயின் காம்போனன்ட்ஸ் இருக்குன்றாங்க. லேண்ட் ஸ்மூத்தனிங் ஃபார்மேஷன், ப்ராட் பெட் அண்ட் ஃபர்ரோஸு, கிராஸ்டு வாட்டர்வேஸ் அண்ட் ஃபார்ம் பாண்டுன்றாங்க. இது எல்லாமே வந்து இங்கே கூட கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? ப்ராட் பெட் அண்ட் ஃபர்ரோஸ் இது வந்து யாரோட காம்போனன்ட்டுங்க? இக்ரிசாட்டோடது. இது இந்த கொஸ்டின்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. மேலே கொஸ்டினில் பார்த்தோம்ல. இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும் கொஸ்டின், நம்ம ஈஸியாக எலிமினேட்டும் பண்ண முடியும். அப்புறம் ஏன் நமக்கு கஷ்டமாக இருக்குன்னு தான் எனக்கு தெரில. இந்த ரன் ஆஃப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்ம் பாண்டுக்கு வந்து டைவர்ட் பண்ணிட்டு டோனர் ஏரியா ஃபார் சப்ளிமெண்டல் இரிகேஷன், அது வந்து சப்ளிமெண்டல் இரிகேஷனுக்கு வந்து அந்த ஃபார்ம் பாண்ட்லேருந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. இதோட மினிமம் சைஸ் ஆஃப் ஃபார்ம் பாண்ட் இந்த கொஸ்டின்லாம் கேட்கலாம். மினிமம் சைஸே வந்து ஃபார்ம் பாண்ட் வந்து இக்ரிசாட் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னா 250 மீட்டர்ஸ் கியூப்ல வந்து இருக்கணும் அந்த ஃபார்ம் பாண்ட். ஓகேவா? பர் ஹெக்டருக்கு. இது வந்து மைக்ரோ வாட்டர் செட்டு, மில்லி, மினி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு முறை நீங்கள் பாருங்கள் எத்தனை ஹெக்டர்னு கொடுத்துருப்பாங்க, ஒரு முறை பார்த்துக்கோங்க. வேஸ்ட்லேண்ட் டெவலப்மெண்ட்டும் சேர்த்து பார்த்துடலாம். இம்பார்ட்டண்ட் ஃபாடர் கிராப்பு, சாண்டு டன் ஸ்டெபிலைசேஷனுக்கு வந்து எது யூஸ் பண்ணுவாங்கன்னா கேஷ்யூரினா. ஏன்னா இது ஈஸியாகவே உங்களுக்கு புரியும். சாண்டில் வந்து அதிகமாக நல்லா வளர்கிற கிராப் எதுன்னு பார்த்தீங்கன்னாவே கேஷ்யூரினா தான் வளரும். ஓகேவா? அதனால் இது கேஷ்யூரினா. ட்ரீ ஃபாடர், சுபாபுல், இதில் வந்து மிமோசின்னு ஒரு டாக்ஸின் இருக்கும். ஆக்சுவலி எனக்கு எந்த ஆப்ஷனுமே தெரியல. இந்த மாதிரி எந்த மாதிரி கொஸ்டின்னா இந்த வேஸ்ட்லேண்டு, இந்த வேஸ்ட்லேண்டில் சூட்டபுள் ட்ரீ, புரோட்டீன் பேங்க்கு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கேட்குறாங்க, எனக்கு ஆப்ஷன் தெரில அப்படின்னா அந்த இடத்துல வந்து சுபாபுல் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு போட்டு வந்துடலாம். அதுக்கு சயின்டிஃபிக் நேம் வந்து லூசினா லூசோஃபில்லா. இந்த கொஸ்டின் வந்து அதிகமாக வந்து கேட்பாங்க. சுபாபுல் தான் அதிகமாக வரும். உங்களுக்கு எந்த ஆப்ஷனுமே எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லைன்னா நீங்கள் சுபாபுல் வந்து போட்டு வந்துடுங்க, அது கரெக்டாக தான் இருக்கும். யூக்கலிப்டஸ் இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா பயோ ட்ரைனேஜ் அண்டு வாட்டர் லாகிங் ஏரியாவில் வந்து என்னோட சாயில் வந்து வாட்டர் லாகிங்காகவே இருக்கும். நான் எது பிளான் பண்ணலான்னா யூக்கலிப்டஸ் வந்து பிளான் பண்ணலாம். இது வந்து காமன் சோசியல் ஃபாரஸ்ட்ரி ஸ்பீசியஸ்னு எது சொல்லுவாங்கன்னா அசாடிராக்டா இண்டிகா, வேம்பை தான் சொல்கிறாங்க. அகேசியா நிலோட்டிகா இது வந்து குட் ஃபார் ரேவைன் ரெக்ளமேஷன் அண்டு அல்கலி சாயிலுக்கு வந்து இது நல்லா சூட் ஆகுது அப்படின்றாங்க. அகேசியா நிலோட்டிகா. ஓகேவா? இது வந்து லூசனா லூசோஃபில்லா, இது வந்து சுபாபுல். இது வந்து இம்பார்ட்டன்ட் ஃபாடர் ட்ரீ ஃபார் வேஸ்ட் லேண்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ப்ரோட்டீன் பேங்காகவும் யூஸ் பண்ணோம். ஏன்னா இதில் இருக்கிற லீவ்ஸ் வந்து ஹை ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்றாங்க. இதே மாதிரி வந்து இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்களான்னா இல்லை, அகத்தியும் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து வயலை சுற்றி வரப்போகிறோம், நமக்கு எங்கெங்கே இருக்கோ எல்லாமே நம்ம இப்போ கூட பார்க்கலாம். அகத்தி இந்த மாதிரி எதாவது கிராப்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. இது எல்லாமே ப்ரோட்டீன் பேங்க்ன்றாங்க. சலைன் சாயில் ரெக்ளமேஷன் பண்ணணும்னா ப்ரோசோபீஸ் ஜூலிஃபெரா வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதே வந்து
பாஸ்டியூர் கிராஸஸ் வந்து நம்ம அந்த இடத்துக்கு வளரணும்னா ஃபாக்ஸ் டெயில் கிராஸு, பஃபல் கிராஸு இது எல்லாமே வந்து சூட்டபிள் ஆகுது வேஸ்ட்லேண்டுக்கு அப்படின்றாங்க. ட்ரவுட் ரெசிஸ்டன்ட் அண்ட் பெர்சிஸ்டன்ட் கிராஸ் அப்படின்றாங்க. ப்ரோட்டீன் பேங்க்கு அதுதான் இங்கே சொல்கிறாங்க. புரோட்டன் ரிச்சி ஃபாடர் கிராப்ஸ் வந்து நம்ம எட்ஜில் வந்து பிளான் பண்ணுவோம். வேலி மசாஸ், டெஸ்மந்தஸ் இது எல்லாமே எட்ஜ் லூசரின், முயல் மசால் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அகத்தி, கிளைரிசிடியா இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணலாம். ட்ரை மேட்டர் ஈல்ட் அண்ட் க்ரூட் ப்ரோட்டீன் ஈல்ட் ஐ வித் மிக்சர் ஆஃப் சென்குரஸ் சிலியாரிஸ் அண்ட் சைலோசாந்தஸ் ஹெமேட்டா இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 15 to 18% க்ரூடு ப்ரோட்டீனா. சும்மா ஒரு முறை வாட்சி வைங்க, அவ்வளோதான். நம்மளது இந்த டாபிக் வந்து ஓவர். இதிலிருந்து எப்போவுமே ஒரு கொஷினாச்சு கேட்குறாங்க சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன்லேருந்து. இது வந்து நம்ம சிலபஸ்லேயே இருக்கும். ஓரளவுக்கு நம்ம இது பார்த்துட்டோம். நம்ம அடுத்து வந்து நாளைக்கு அடுத்த ஒரு டாபிக் வந்து பார்ப்போம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கான்சென்ட்ரேட்டடாக படிங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும். நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணோம். தேங்க்யூ.